தமிழை சொல்ல கக்கா போன்னு வச்சுக்கோங்க. இவர் வடிவேல் சொல்லியிருப்பால கக்கா போ அப்படின்னு சொல்லிட்டு, கருத்துக்களை கவனமாக கவிக்கொள்கைகள் போங்க, அதை நான் மாற்றி தக்கக்கா போன்னு வச்சுக்கோங்க. தன்மையானவர்கள், கடுமையானவர்கள், காலில் விழுபவர்கள், பொதுவானவர்கள். இந்த தன்மையானவர்கள் அசர்ட்டிவ் பீப்புள், கடுமையானவர்கள் யார் அக்ரஸிவ் பீப்புள், அடுத்து காலில் விழுபவர்கள் சப்மிசிவ் பீப்புள், பொதுவானவர்கள் காமன் பீப்புள். இல்லை நீ டீல் பண்ணுறது உண்மையாகவே ஒரு கோவக்கார ஆளையும் ரொம்ப ஒரு பரிதாபமான ஆளையும் ஒன்றா டீல் பண்ணக்கூடாது. மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மனிதர்கள் இருக்கணும். முக்கியமான விஷயம், ரூல் ஃபார் ஆல். ஓகே, டோன்ட் பிளே த சேம் வே. அவ்வளோதான் பாயிண்ட். எல்லாருக்கும் ரூல் ஒன்று தான். நீங்கள் கிரிக்கெட்டு மட்டையை எடுத்துக்கொண்டு பந்தை அடிக்க வேண்டும், இதான் ரூல், கரெக்டாக? ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி அடிக்கிறாங்களா? வர்ற பாலுக்கு ஏற்ற மாதிரி அடிக்கிறாங்களா? அந்த மாதிரி தான் மனிதர்களும் அவங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேலையை வாங்க முடியுமே தவிர, நீங்கள் உங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, பஸ்ஸோ ட்ரெயின்லையோ போயிட்டுருக்கீங்க, யாரோ ஒருத்தர் உங்கள் காலை மிதிச்சிடுறாங்க, திரும்பி பார்க்குறீங்க, ஒரு 10 வயசு பையன், என்ன செய்வீங்க? அதை பற்றி அதான் சப்மிசிவ். ஜென்ரலாக என்ன செய்வான்? ஏண்டா பார்த்து நிற்க மாட்டேன். நமக்கு கொஞ்சம் அந்த ஒரு நம்மக்கிட்ட ஏஜ் கூட நம்ம ஒரு சின்ன பொண்ணு கால் மிதிக்கிறா, என்ன சொல்லுவீங்க? பார்த்து நில்லுமா அப்படின்னீங்க. டக்குன்னு திரும்புறீங்க, ஒரு ஜெய்ஜாண்டிக்கு ஒரு ஆள் அப்படி நிற்கிறாரு, என்ன சொல்லுவீங்க? சார் கால் கீழே மாட்டிக்கிச்சு எடுத்துக்கவா அப்படின்னு கேட்பீங்க தவிர கால் அடியா அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா மனிதர்களுக்கு ஏற்றாற்போல் தான் உங்கள் பிஹேவியரே மாறும். அப்போ மனிதர்களுக்கு ஏற்றாற்போல் தான் நம்மளும் நடந்துக்கணும். அது ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறான்னா ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது தான் கரெக்டு. இங்கே நம்ம அது ஒரு பூடகமாக அதை ஏமாற்றிட்டு இருக்கோம். அது கிடையவே கிடையாது. ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது. ஒருத்தருக்கு ஒரு மரியாதைக்குரிய நபர்கிட்ட மரியாதையாக நடந்துக்கணும். உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்க முடியுமா? அப்போ நீ என்ன என்கிட்ட இப்படி பேசுகிற, அவர்கிட்ட அப்படி பேசுகிற அப்படிலாம் சொல்ல முடியாது. சார்கிட்ட சார்னா பேச முடியும், சார்ட்ட வாடா படம். புரியுதா? இதுதான் மனிதர்களையும் நம்ம டீல் பண்ணும்போது இவங்க எங்கிட்ட இவ்வளோ கரெக்டாக எனக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்கிறார்கள் என்பது தான் இன்றைக்கி. இதை நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கலான்னா அனைவருடைய அம்மாக்கள்கிட்ட கற்றுக்கலாம். நீங்கள் ரொம்ப முக்கியமான யோசிச்சு பார்த்தா உங்கள் அம்மாவோட பிஹேவியரை கவனிச்சிங்கன்னா அவங்க மனிதர்களை டீல் பண்ணுறதை பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். உங்களால் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த உங்கள் அப்பாட்ட போய் அவங்க எப்படி சொல்கிறாங்க? நீங்கள் அவங்கள கம்யூனிகேஷன் டிவைஸ் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டில். நேரடியாக சில பேர்கிட்ட அப்பாட்ட சொல்கிற விஷயத்த அம்மாட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா she will be the center point of the family-யாக இருப்பாங்க. எல்லார் கம்யூனிகேஷனும் அங்கே டீல் பண்ண முடியும். பிகாஸ் she know how to handle you. நீங்கள் அம்மாட்டேருந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கலாம். அனைவருடைய தாய்மார்கள்ட்டேருந்து நீங்கள் பீப்புள் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கலாம்.